பிரசன்னத்துக்கு மேம்பட்டதாக கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். ஆமென். ஆமென். எடுத்து வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். நான் உன்னை கொன்று போதும். அல்லேலூயா. இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைய தினம் என்ன பண்ண போறாரு? சத்துருவை நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாத்தான போட்டு என்ன பண்ணீங்க? மிதிக்கணும். காலில் காலை வச்சுக்கிறீங்க, காலில் போட்டு உட்காந்து எப்படி மதிப்பு தெரியலையே, கையிலாவது போட்டு நெசு கூட்ட வச்சு நசுக்கிற மாதிரி. அவன் நிறைய பேர் சாத்தானால பயப்படுறான். சாத்தானாலே பயப்படுறான். அதுவும் நம்ம ஆளுங்க வந்து பைபிள் ஸ்டடி வந்து இன்னும் பயப்படுறான். அல்லேலூயா. சாத்தானுக்கு பயப்படவே கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒரு அம்மா வந்து மிருக காட்சி சாலையில காட்டு பூனை பார்த்துருக்கீங்களா? நீங்க கருப்பா இருக்கும், சுருத்த மாதிரி. அதுக்குள்ள போயிட்டு தொடப்பத்தை எடுத்து போய் அந்த ரூமே கிளீன் பண்ணுமா. காட்டு பூனை உள்ளேதான் இருக்குமா. ஆனா அந்த அம்மா அசால்ட்டா போய் என்ன பண்ணுவா, பெருக்கி சுத்தம் பண்ணி வெளியே வருவாங்க. ஒரு பயமே இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு துளி கூட பயம் இல்லை. அந்த அம்மா வெறும் தொடப்பத்தை எடுத்துட்டு போயிட்டு பெருக்கிட்டு போ அப்படின்னு அந்த காடு கொண்டு பண்ணமா பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துருக்கு. போ இந்த பக்கம் போ, இந்த ரூம்ல வந்துடுறோம், பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடும். ஒரு பயம் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பூனைக்கு எல்லா பல்லும் கொட்டி போச்சு. அது பல்லு இருந்ததுன்னா, அது நல்லா பலமா இருந்ததுன்னா, திடமா இருந்ததுன்னா, அது நம்ம என்ன பண்ணோம்? சீண்டும், கீரும், கடிக்கும், எல்லாம் செய்யும். அது போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துருவின் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. ஷார்ட்டா சொல்றேன். அதனால அவன் தலையை நசுக்கிறதுனால அது பல்லே கிடையாது. சர்ப்பத்துக்கு என்ன கிடையாது? பல்லே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அது பரிசுத்தம், அது இயேசுவே மாட்டுச்சு. அவனுக்கு சத்தியம் தெரியும். அவன் உங்களை விட பயங்கரமானவன். இப்படியே நம்ம சொல்லி சொல்லி இயேசுவை பிரதிபலிக்காம, இயேசுவை பெருசா பேசாம யாரை பெருசா பேசிக்கிறாங்க? சாத்தான பேசுகிறான். அதனால அவன் என்ன பண்றான்? பல்லு போன ஆள் உங்களை சுத்திக்கிறான் வந்து வாழ்நாள. அல்லேலூயா. பைபிள்ல என்ன சொல்ற? வாழ்நாள சுத்திக்கலாம். ஒரு 3ல் 1 பங்கு வாழ்நாள சுத்திக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நாம சாத்தானை பார்த்து தைரியமும் பேசணும், தைரியங்களோட இருக்கணும். ஆமென். வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்கிற, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடுறானா? ஓடுறோம். வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவன் என்ன பண்ணா? உங்களை விட்டு ஓடி போவான். தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். உங்களை விட்டு ஓடி போனா நம்ம முதல்ல சரியாகும். நம்ம தான் அவன் தோல்ல கை போடுற மாதிரி இருக்கும். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைய தினம் கர்த்தர் உங்க கையில சத்துருவை ஒப்பு கொடுக்க போறார். அல்லேலூயா. பாருங்க, சத்துருவை ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? முதல்ல நமக்குரிய ஆசீர்வாதங்களை பார்ப்போம்.
சத்துருவை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்தாருன்னா நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் போதும். அல்லேலூயா. உன் சந்ததியார் உன் சத்துருக்களுடைய வாசல்களை என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம சுதந்தரிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுதந்தரிக்க போறீங்க. பக்கத்துல தான் உட்காரமா, நீங்க ஏமா நீங்க பக்கத்துல தான் உட்கார, நீங்க உட்காந்து முன்னாடி. அல்லேலூயா. சத்துருக்களுடைய வாசஸ்தலங்களை நீங்க சுதந்தரிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சுதந்தரிக்க போறேன். ஆமென். காலேப் சொன்னாரு, நாம் உடனே சுதந்தரிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம உடனே சுதந்தரிப்போம். ஆமென். நீங்க பேச போறீங்க. ஆமென். நீங்க உடனே சுதந்தரிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க உடனே சுதந்தரிப்பீங்க. ஆமென். உடனே சுதந்தரிக்க தேவன் பண்ணுவார். காலேப் தான் சொல்ற, உடனே. எல்லாரும் என்ன சொல்றாங்க? 10 பேர் போயிட்டு வந்தவங்கல்ல 10 பேர் சொல்றாங்க, அங்க ராட்சதலா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் ஊழியெல்லாம் பண்ண முடியாது பாஸ்டர். நான் போய் வந்த தேசம், ஒரு சில பாஸ்டர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் நிறைய இடங்களுக்கு போறதுனால சொல்றேன், அங்கெல்லாம் ஊழியமே பண்ண முடியாது பாஸ்டர். அரக்கணுங்கோ, எல்லாம் ரவுடிங்கோ. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க வேசார்பாடிலாம் நீங்க அதிகமா ஊழியம் நடக்குது. புளியந்தோப்பு, வேசார்பாடி, தரம்பூர் பகுதியில் தான் அதிகமா ஆத்துமா ஆதாயம் நடந்துக்குது. ஆமென். அல்லேலூயா. ராட்சதை உள்ள இடத்துல சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ணுவார். ஆமென். சோதரம். சத்துருக்களின் கூடாரத்தை சுதந்தரிப்பு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பலவான முந்தி கட்டு. பலவான கட்னி என்ன நடக்கும்? அவருடைய உடைமைகள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்துடலாம். ஆமென். ஆபிரகாமுக்கு இதே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு நம்ம இப்ப சொல்ற 1 சாமுவேல் புத்தகத்தை போலவே இன்னொரு வாக்குத்தத்தம் அதே போல இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்றது யாரு? மெல்கிசேதேக்கு முன்னாடி வந்த ராஜா. அல்லேலூயா. அவன் காணிக்கை கொடுக்குறாரு. ஆபிரகாம் மண்டுபாருக்கு தசமபாகம் கொடுக்குறாரு. அப்பாவும் சொல்றார், அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட எத்தனை பேர் வாலிபர் இருந்தாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் சொல்லுங்கப்பா. ஆபிரகாம் கிட்ட எத்தனை வாலிபர் இருந்தாங்க? அல்லேலூயா. வாலிபர் தான் ரொம்ப முக்கியம். வாலிபருக்காக ஒரு செய்தி பிடிச்சிருங்க. வாலிபர் தான் வேகமா செய்வாங்க, சொன்ன உடனே செய்வாங்க, யோசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த பேதுரு சொல்றாரு, உடனே தூக்கி போங்கன்னா உடனே தூக்கி போயிட்டாங்க. கிளீன் பண்ணிட்டாங்க. யார? அனனியாவை கிளீன் பண்ணாங்க. ரெண்டாவது வாலிபர்லாம் வாசல்ல காத்திருக்கிறாங்க. எதுக்கு? இன்னொருத்தர் டீம் போட்டு. அல்லேலூயா. அவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க வாலிபர்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம வாலிபர்லாம் எப்படி இருக்கீங்க? பம்பர் மாதிரி சுத்தணும். ஸ்தோத்திரம்.
போகலாம். நான் சனிக்கிழமை வந்து வாலிபர்லாம் வரேன்னு சொன்னீங்க, காணும். ஸோ படிக்கட்டில் போய் பாருங்க எப்படி இருக்குது, கிளியராக இருக்குது. வரும்போது பார்த்தேன் நான். ஆ 318 அது எனக்கு தெரியும். இவரு யார்கிட்டையும் சொன்னீங்களா? அதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன்ல. அல்லேலூயா. ஏன் நீங்களாம் பைபிள் படிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை 318 பேரை கொண்டு போயிட்டு சத்துருக்களை வீழ்த்தி வின் பண்ணி ஜெயிச்சு என்ன பண்றான், உடைமைகளை சுதந்திரத்துக்கு கொண்டு வந்து, அவன் எனக்கு ஒன்றும் வேணாப்பா ஆபிரகாம் சொல்றான், எனக்கு ஒன்றும் வேணாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துறான் பாருங்க. நம்ம ஆபிரகாம் போல யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவன் கையிலே சத்துருவை ஒப்பு கொடுத்தார். சத்துருவை ஒப்பு கொடுத்தாதான் சுதந்திரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேசத்துல நல்லா கவனிங்க, இப்போ நம்ம நாடு வந்து வல்லரசு நாடு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா வல்லரசு நாடு ஆகக்கூடாதபடிக்கு இந்த பக்கம் நெருக்கம், அந்த பக்கம் நெருக்கம், நாற்புறமும் நெருக்கம் பண்ணுறான். அது இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன், அந்த பக்கம் சீனாக்காரன், அப்புறம் எல்லாரும் என்ன பண்றான்? ஏன் சொல்றேன்னா, நெருக்கினா தான் இவன் வளர மாட்டான். நல்லா கவனிங்க, சத்துரு ஏன் நெருக்கிறான்னா வளரக்கூடாதுன்னு நெருக்கிறான். எல்லாம் நீங்க வளர்ந்துருவீங்க, நீங்க அபிஷேகத்துல வளர்ந்துருவீங்க, ஊழியத்துல வளர்ந்துருவீங்க. ஏன் உங்களை ஜெபிக்க விட மாட்டேன்றான்? நீ ஜெபிச்சா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வ, பலமா செய்வ, வல்லமையா செய்வ. அதனால உன்னை ஜெபிக்க விட மாட்டான், உன்னை பைபிள் படிக்க விட மாட்டான். நீ எல்லாம் பாருங்க, எல்லாம் செய்ய விடுவான். என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ண விடுவான். ஊழியம் கூட பண்ண விடுவாங்க. சபையில வந்து மற்ற ஊழியங்கள்லாம் செய்வீங்க, பெருகிற ஊழியம், பாய்போடுற ஊழியம், தோத்திரம், எல்லா ஊழியம் செய்வீங்க. ஆனா ஜெபிக்கவும் பைபிள் படிக்க விட மாட்டான். ஏன்னா என்ன ஆயிடும், நீ சுதந்திரித்துக் கொள்வ. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க கணக்கு போடுங்க, ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். 1 மணி நேரம் நீங்க டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் 7 to 8. 1 மணி நேரம் ஆண்டவர் சொன்னாரு, 1 மணி நேரமாவது காத்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, வர முடியாதவங்க சொல்றேன், வர முடியாதவங்க 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணி 1 மணி நேரம் ஜெபிங்க. தனியா பர்சனல் ஜெபம் 1 மணி நேரம் இருக்குமானா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்ததை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் ஜெபம் பண்றோம். போன வாரம் வந்து இந்த வாரம் வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் படப்பையில. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல கூட்டி ஜெபம் பண்ணோம் நாங்கள். சோதரம் ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 4 பேர் 5 பேர் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். நம்ம சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணலாம், இல்லை பார்க்குக்கு போய் ஜெபம் பண்ணலாம். சோதரம் பீச்சுக்கு போய் ஜெபம் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? 40 பேர் சேர்ந்து பீச்சில் ஜெபம் பண்ணுறாங்க, 20 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. பீச்சில் போய் ரவுண்டு போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம பீச்சில் போய் விளையாடுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். சோதரம். அல்லேலூயா. அப்போ இப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் போய் ஜெபம் பண்ணாராம். ஆமென். யோவானும் பேதுருவும் எங்க போய் ஜெபம் பண்ணாங்க? மாமியார் வீட்டு போய் ஜெபம் பண்ணாங்களா? ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவங்க போயிட்டு இயேசு நாமத்துல எழுந்து நடனா நடக்கிறான். அல்லேலூயா. நீங்க போய் ஜெபம் பண்ணா ஒன்னையும் தெரியும், எனக்கு இயேசு தெரியும்னு சொல்லி புரிஞ்சிடலாம், ஒரே உரி. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. சுதந்திரிக்க தேவன் நம்மை பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோ நம்ம ஷார்ட்டா சில நேரத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். சுதந்திரிக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? சுதந்திரிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ஈஸியா சொல்லிடுறீங்க பாஸ்டர். சுதந்திரிக்கணும் எல்லாரும் சுதந்திரிக்க முடியுமா?
அவர் போன அந்த வசனத்தை போட்டாங்க. அது கீழே பாருங்க, 18 வசனம் பாருங்க. நீ நீ அதனா ஜோசுவா நீ அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆமென். என் பேரில் ஆணையிட்டேன் கர்த்தர் சொல்றார். எதுக்கு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய சொல்லுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுவீங்களோ அவங்க எல்லாம் சுதந்திரிப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். 28ஆம் அதிகாரம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே அதுதான் சொல்றார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் கவனமாய் இருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள ஆமென் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவாராம்? நேர்மையா வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான் செவி கொடுப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படியாம போனா ஆசீர்வாதம் தாமதிக்கும். ஆசீர்வாதம் வரும், ஆனா தாமதிக்கும். எப்போ நீங்க கீழ்ப்படினீங்களோ அப்போ உங்களுக்கு வரும். ஏன்னா வாக்கு பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போ நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு தருவார். மீகாவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் இருள்ல உட்கார்ந்தா கர்த்தர் எப்படி போறா? வெளிச்சமா இருப்பார். நீ சந்தோஷப்படாத என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் என்ன பண்ணுவேன்? எழுந்திருப்பேன். ஆமென். 9ஆம் வசனம் பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும்படி மட்டும் அவருடைய கோபத்தை சுமந்து அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். பார்ப்பேன், அவர் நீதியை பார்ப்பேன். அவர் என்னை வெளிச்சத்துல கண்டிப்பா எனக்கு வரும் ஆசீர்வாதம். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் சொன்னது இப்போ வரலாம் கூட எனக்கு கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. அப்போ அவர் நீதியை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. இப்போ என் மேல அவர் கோபமா இருந்தாலும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். இப்ப கோபமா இருந்தா நான் சுமப்பேன். ஆனா மறுபடியும் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் கோபத்தை நீக்கி என்ன மறுபடியும் வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. அப்போ அவர் எனக்கு செய்கிற நீதியை நான் பார்ப்பேன். ஒரு கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு வந்து நம்ம மேல அனுபவிச்சிருக்காரு பாருங்க. ஆமென். திரும்பவும் ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம விட்டுட்டு போனாலும் நம்ம மறந்தாலும் தேவன் அவர் நமக்கு கொடுக்க சுதந்திரிக்க பண்ணுகிற விஷயத்துல அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை மனம் திரும்பாதா, என் பிள்ளை மறுபடியும் என்கிட்ட வராதா அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீதியை செய்வதற்கு. அல்லேலூயா. அவர் நீதியை செய்வதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால சத்ருவே நீ எனக்கு விரோதமா என்ன பண்ணாத? சந்தோஷப்படாது. கோலியாத்து வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள். இப்ப எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாள் உபவாசம். எத்தனை பேர் 40 நாள் உபவாசம் தெரியல. ஒரு நேரமாவது உபவாசம் இருந்தால் நல்லதுதான்.
புதிய கிருபையை புதிய பலனை பெற்றுக்கொள்ளலாம். அவன் புதன்கிழமை போன புதன்கிழமையிலிருந்து 40 நாள் உபவாசமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சோதரம் அல்லேலூயா. சிறுவத்தியானம் பண்ணுறவங்க அந்த 40 நாள் ஜபத்தில் இருப்பாங்க. சோதரம் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உபவாசிக்கிறவர்கள் நாட்கள் நியமித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென நியமித்துக் கொள்றாங்க. அல்லேலூயா. தப்பே கிடையாது. கர்த்தருடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க காத்திருங்க, உபவாசிங்க, உடலை ஒடுக்குங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பிடாம வந்தா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நல்லதுதான் உடம்பு. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உபவாசம் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் 3 நாள் உபவாசம் போட்டார். வயசான பாஸ்டர், 65 வயசு இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் உபவாசம் போட்டார். எங்கேயா போறீங்க கேட்டேன். நான் இப்போ செங்கல்பட்டு எங்கே போறியா? அப்புறம் இல்லையா எனக்கு வேலை இருக்குது, ஆனால் வாங்க ஐயா ஸ்டிஃபன் சாப்பிட்டு போவேன்னா. இல்லையா நான் பாஸ்டிங். என்னங்க பாஸ்டிங்காக இருக்கிறாரு, ஆனால் கர்த்தர் ஸ்தானத்தில் காத்து இல்லை. போயிட்டாரு. ஜபத்தை போட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு நாள் 3 நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? தலை சுத்தம், மயக்கம் வரும். வயசான ஆள் இருந்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. தேவ சாமத்தை ஜெபிக்கணும். அந்த நேரத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நல்லது. வயசுக்கு ரொம்ப குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. வாலிப வயசு தான் பரவாயில்ல. அதிக வயசான பிறகு இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் போகக்கூடாது. உபவாசம் போட்டு வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் ஆலோசனை தான் சொல்கிறேன். அவன் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கீழ்ப்படிய வேண்டும். என்ன பண்ணும்? சத்துருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ண? கலப்பு கீழ்ப்படியணும். எதுக்கு வந்துக்கிறோம்? கீழ்ப்படிய வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி கீழ்ப்படியணும்? ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். வாசிங்க அந்த யாக்கோபு 4:7 மறுபடியும் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். முதலாவது காரியம் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான், சத்துரு ஓடி போவான், அல்லது சத்துரு நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். அவனுடைய உடைமைகளை, அவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்ம போன வாரத்தில் கேட்டோம், கீழ்ப்படியாதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஆதாம் இழந்தான், ஏவாள் இழந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை நம்மை சாபத்துக்குள்ளாய் தள்ளுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் கீழ்ப்படியாதபடினாலே சாபத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். நம்ம சாபத்தின் பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படுவீர்களானால் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ஆமென். ஏன்னா நம்மள ஆஸ்வதிக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் அப்படின்னா கீழ்ப்படி. முதல் படி என்னது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சாமுவேலோட கர்த்தர் பேசும்போது ஏலி என்ன சொல்றாரு? கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன்னு சொல்லுப்பா. கீழ்ப்படி. ஏலியின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் ஏலியை தள்ளினாலும் சாமுவேலை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி பார்ப்பார். ஆமென். யாருடைய சொல்ல அப்படி ஆமா ஸ்தோத்திரம் அப்படி ஆசால்ட்டா அஜாக்கிரதையா அவமதித்து இல்லைங்களா? ஏசா அவமதித்தா, அஜாக்கிரதையா இருந்தா, அசட்டையா பேசலாம். என்னாச்சு? கீழ்ப்படியாம போனா கடைசியில ஏசாவை பகைக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. யாக்கோபை நான் நேசிக்கிறேன் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் யாக்கோபின் கூடாரத்தை ஆஸ்வதிக்கிறாரு, ஏசாவின் கூடாரத்தை சபிக்கிறார். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட சந்ததியா ஏசாவின் கூட்டம் மாற காரணம் என்ன? ஏசா அவனும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை.
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு கீழ்ப்படியுமானால் நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் நம்முடைய சந்ததி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது காரியம், ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்காதனால ரொம்ப பிசாசுக்கு எதிர்த்து இருக்கணும். என்ன பண்ணணும்? பிசாசுக்கு எதிர்த்து இருக்கணுமா? வாசிங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆ, அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடிப் போவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னது? பிசாசுக்கு எதிர்த்து இருக்கணும். எதிர்த்து இருக்க முடியுமா? 40 நாள் நின்னுக்கிறாங்க, எல்லாம் போர் தளபதி எல்லாம் நிக்கிறாங்க, சோத்திரம் யுத்த வீரர்லாம் நிக்கிறாங்க. எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்கள் 40 நாளை வந்து அவங்க சத்தம் போட்டு போயிட்டு, ஏய் எவனா வாடா, ஆம்பளை தான் வாடா அப்படின்றான். சோத்திரம். எதிர்த்து நிற்க திராணி இல்லாத சவுல் ராஜா, தளபதி, போர் தளபதி, போர் சேவகர்கள் எல்லாம் நிற்கிறாங்க, திராணி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. எதிர்த்து நிற்கிற திராணியை பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து அப்போ உங்களை விட்டு ஓடி போவா. நம்ம எதிர்த்து பேசணும். அவரை பார்த்து, பிசாசை பார்த்து பார்த்தோம். நான் பேசுறீங்க, மாமியார் பார்த்து என்ன பேசுறீங்க, சொந்தக்காரங்க எப்படி பேசுறீங்க, எதிர்த்து பேசுறீங்க. பாலியல் பிள்ளைங்க அப்பா அம்மா எப்படி எதிர்த்து பேசுறீங்க. இதெல்லாம் யார்கிட்ட காட்டணும்? பிசாசுகிட்ட காட்டணும். அவன் தான் இப்படி பிரச்சனை பண்ணிருக்கான். அவனை எதுக்கு திராணியில் உங்களுக்கு? அதுக்கு திராணி வேணும். என்ன பண்ணும்? எபேசு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. திராணி வேணுங்க 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை யாரு? பிரச்சனைக்குரியவன் யாரு? ஆமா, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம மாம்சத்தில் ஆளு கூட சண்டை போடக்கூடாது. புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டது பாருங்க. பழைய ஏற்பாடுல மனுஷனோட சண்டை போட்டாங்க. புதிய ஏற்பாடுல நாம இங்க பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவீனாக்கா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாலயத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்து கொண்டாதான். ஏனெனில் அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் ஏனெனில் சகோதரரே, சகோதரிகளே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பலப்படுவீங்க. டெய்லி பைபிள் வாசிங்க, பலப்படுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு திராணி வராது, பிசாசை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. எதிர்த்து இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். திராணி இருப்பாங்க, சிங்கதேவியில் போட்டாங்க, அவன் பாட்டு அமைதியாக ஒன்றும் செய்ய முடியல சிங்கம். ஆனா அவன் ஏற்கனவே 3 முறை செபிக்கிறவனாக காணப்பட்டான். வைராக்கியம் இருந்தவர்களாய் இருந்தாங்க, பலப்பட்டிருந்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பலப்பட்டிருந்தாங்க. ஒண்ணும் பண்ணவில்லை. அக்கினி, அல்லேலூயா, அக்கினி சத்துருக்களை பட்சித்து போட்டது, நீதிமான்களை காப்பாற்றியது. அல்லேலூயா. நீதிமானம் ஒண்ணும் பண்ண முடியாது அக்கினி. ஏன்னா அவர்கள் பலப்பட்டிருந்தாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிறவர்களாக காணப்பட்டா தேவனுக்கு வைராக்கியமா நிற்பீங்கன்னாக்கா கர்த்தரை காப்பாற்றுவார். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன்,
நான் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொன்னான். அதை பத்தி அவன் ஐ டோன்ட் கேர். ராஜா சொன்னதை காதலே வாங்கலாம். ராஜா, நீ எனக்கு சின்ன பையனா பாக்குற, நான் சின்ன வயசுலயே கரடியை கொண்டுவேன், நான் சின்ன வயசுலயே சிங்கத்தை போட்டேன். நம்ம ஊர் பாச சொன்னான். அல்லேலூயா. அசால்ட்டா சொல்றான் பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு திராணி இருக்குதுன்றத காட்டுறான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்ப பலன் எனக்கு இருக்குது காட்டுறான் தாவீது. நீங்க சொல்ல முடியுமா? ஒரு வயிற்று வலி வந்துச்சுனாக்கா இயேசுவே மறந்துடுவோம். உடனே அந்த டாக்டர் கூட இந்த டாக்டர் கூட அங்க போலாமா இங்க போலாமா? முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு நாமத்துல பொல்லாத ஆவி, பலவீனத்தின் ஆவி இயேசு நாமத்துல போ. முதல்ல வரட்ட கத்துங்க, சோந்தராதீங்க முதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே ஜீசஸ் காசுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, 2 நாளாக லூஸ் மோஷனு, ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண ஆளை கேட்குறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் விசுவாசித்தர உங்களால் முடியல அப்படின்னா தான் மற்றவர்கள் என்ன பண்ணணும், கூப்பிடணும். மற்றவர்கள் ஃபோன் பண்ண தப்பு கிடையாது. ஆமென். ஆனால் உங்களால் முடியல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடியலன்னா மூப்பர்களுக்கு தெரியப்படுத்த கடவுள்னு சொல்லப்படுது பைபிள். யாரு தெரியப்படுத்துறோம்? சபையில் மூப்பர்லாகிறோம். அல்லேலூயா. மூப்பனார் இல்லை, மூப்பர். அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க மூப்பர்லாம்? எப்படி பண்ணுவாங்க? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது, மூப்பர்களை வர வைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணீங்கன்னா பிணியாளி சுகமாயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசுக்கு எதிர்த்து நிற்கிறவனா. ஆமென். அல்லேலூயா. தாவீது எதிர்த்து நிற்கிறவனா இருந்தான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும் சொன்னா எதிர்த்து இருக்கிற திராணி உள்ளவராய் காணப்பட வேண்டும். 3வது காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா? என்ன புத்தி? தெளிந்த புத்தி. அல்லேலூயா. தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீதை குறித்து கர்த்தரே சொல்றாரு, அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. சவுல் ராஜா சொல்றான், தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். உங்களை பார்த்து யாரும் சொல்றாங்களா? எங்கன்னா புத்தியா நடந்துதா? புத்தியா? அல்லேலூயா. புத்தி இல்லாதா சில பெண்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. புத்தி இல்லாதபடினாலே ஆஸ்திகளை அந்தஸ்துகளை இழந்திருக்கிறாங்க. புத்தி இல்லாதபடினாலே பரிசுத்தத்தை இழந்திருக்கிறாங்க. சில சகோதரர்கள் புத்தி இல்லாதபடினாலே, புத்தி கூர்மை இல்லாதபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை கம்பெனியில் இழந்திருக்கிறாங்க, பதவியை இழந்திருக்கிறாங்க. புத்தி இல்லை. அல்லேலூயா. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. வேதம் சொல்றது நீதிமொழிகள்ல. அல்லேலூயா. புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறார். நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி ரொம்ப முக்கியம். புத்தி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தெளிந்த புத்தியா இருக்கணும், தெளிவில்லாம இருக்க கூடாது. 19:14 வாசிங்க. நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. சொல்றோம். மோசஸ் தாசர் ஐயா அருமையான பாட்டு பண்ண. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சொல்றோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே புத்தியை சம்பாதிக்க.
கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தி இல்லாம தனக்கு இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேடுகிறார்கள். அது நல்ல காரியமா? முதல்ல பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே தேர்ந்தெடுக்கிற ஆள் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிக்கப்படாத ஒரு நபர் நம்ம தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் வாழ்க்கை. இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்குமா? வாழ போகிற வாழ்க்கையில அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று புத்தி இல்லாமல் நடப்போமானா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? அல்லேலூயா. பணம் திரும்பி வந்தா பிரச்சனை கிடையாது. பணம் திரும்பாம போனா ஆபத்து அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். உங்களால் சமாளிக்க முடியுமா? சின்ன பிரச்சனையே சமாளிக்க முடியலையே, பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவீங்க பிள்ளைகளை? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, புத்தியா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காதீங்க, குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உங்கள் நிமித்தம் அநேக பேராதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் புத்தி உள்ள மனைவியோ? புத்தி உள்ள மனைவியை கண்டடைகிறவங்க குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன். பைபிள் வந்து ரெண்டு பக்கம் உள்ளது, இருபுறமும் கருப்புள்ளது. அவன் ஏன்னா இது சகோதரி தான் சொல்றாங்க, நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. புத்தி உள்ள புருஷனை கண்டுபிடிக்கணும். அவன் புத்தி இல்லாத ஒருத்தனை பார்த்துட்டீங்கன்னா காலமெல்லாம் அழுது கொண்டு யாரு? நீங்க தான். அல்லேலூயா. ஆகவே புத்தி உள்ள புருஷனை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஈவு கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். புத்தியா நடந்து ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியாது. வசனத்தை உள்வாங்குங்க. வசனத்தை உள்வாங்கினா வசனம் உங்களுக்கு போதிக்கும், நம்ம செய்ய தப்பு ரைட்டுன்னு சொல்லும். ஆமென். வசனம் உள்ள இல்லாதனால தான் அது வெறுமனே இருக்குது. ஸோ வெறுமனே இருதயம் வெறுமனைச்சுனாக்கா பிசாசு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து சொல்லுவான், நீ பார்க்குறது தான் கரெக்டு, நீ சொல்றது தான் கரெக்டு, நீ செய்யறது தான் கரெக்டுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. வசனம் உள்ள இருந்தா தெளிவுபடுத்தும். ஆமென். அல்லேலூயா. வசனம் உள்ள இருந்தா என்ன பண்ணும்? தெளிவுபடுத்தும், கண்கள் தெளிவாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருப்புள்ளது. அது பெண்மான்களை ஈன பண்ணுமா, கண்மலைகளை உடைக்குமா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம அதிகமா 119ஆம் சங்கீதத்தில் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரியும். அது பாதைக்கு வெளிச்சத்தை காட்டும். உனக்கு இது வெளிச்சமா இருட்டா? நீங்க தேர்ந்தெடுக்கிற காரியம் இருட்டாகுதா வெளிச்சமா இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் காண்பிப்பார். ஏன்னா பாதைக்கு வெளிச்சம் காட்டும் உங்களுக்கு, நீ போறது கரெக்டா ரோட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தயவை இழந்துடாதீங்க, தேவனுடைய கிருபை இழந்துடாதீங்க. ஆமென். தேவனுடைய ஈவை இழந்துடாதீங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைதான் கர்த்தரிடத்திலே தயை பெறுகிறானா. தயை போயிடும், நன்மை போயிடும். யோசித்து பாருங்க, நன்மையும் போச்சு தயவும் போச்சு, என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். அதனால ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். நாலாவதாக விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து என்ன பண்ணும்? விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ள என்ன பண்ணுங்க? விழிச்சிருங்க. என்ன பண்ணோம்? தூங்க கூடாதா? ஜாக்கிரதையா
விழித்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 18 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. லூக்கா 16:8 வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினார். அல்லேலூயா. எப்போதும் விழித்திருந்தான். தூக்கி இல்லாம தாவீது புத்தி என்ன பண்றான்? விழிச்சிருக்கிறான். அவருக்கு அதனால தான் கர்த்தர் பாருங்க தாவீதை உயர்த்துறார், அதிகாரியா வைக்கிறார். அல்லேலூயா. ஏங்க வேலையில கவனமா இருக்கணுங்க. விழிச்சிருக்கிறாங்க அர்த்தம். வேலையில கவனமா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலையோ, அல்லேலூயா, வேலையில என்ன இருக்கணும்? கவனமா இருக்கணும். கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலையோ அந்த வேலையை கத்த கொடுத்துக்கிறாரு, அதில் கவனமா செய்யணும். இதை மாதிரிலாம் பாருங்க, இன்னைக்கு மேனேஜர் லேட்டாக தான் வருவாரு, அப்படி லேட்டா போவாங்க. அல்லேலூயா. ஓனர் லேட்டாக தான் வருவாரு, பார்த்துக்கலாம் போவோம், தோத்துறோம். விழிச்சிருங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. சாப்பிட்டதே இருங்க. சிலருக்கு வேலை போயிடுச்சு. ஏன் வேலை போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விழித்தில்லாதபடினாலே, ஜாக்கிரதை இல்லாதபடினாலே கம்பெனியில் இருக்கிற பொருளை திரும்பி போடுவோம். வாட்ச்மேன் வேலை பார்த்து வச்சுங்களேன், கம்பெனியில் இருக்கிற பொருளை திரும்பி போட்டா என்ன ஆகும்? அல்லேலூயா. கவனம் இல்லை. கர்த்தர் வேலை கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை நம்ம பாதுகாத்துக்கணும், தற்காத்துக்கணும். வேலையில் கவனமா இருக்கணும். விழித்திருங்கள். அப்புறம் போன பிறகு வேதனைப்படுது, சரி கிடையாது. ஆமென். 5 கன்னிகள் விழித்திருந்தார்கள். 5 கன்னிகள் ஜாக்கிரதையாவே இல்லை. பார்த்துக்கலாம் விடு, கர்த்தர் வரும்போது பார்த்துக்கலாம். ஞான சிரமா கர்த்தர் வரும்போது எடுத்துக்கலாம் விடு, கர்த்தர் வருவார், அவர் பார்த்துக்கலாம். நம்ம சபையில் ஒரு ஆள் இப்போ ஆயத்தமாக இருக்கிறான், பிப்ரவரி மாதம் கொடுக்குறேன்னு சொன்னேன். முதல் வாரத்தில் ஞானசானது. எத்தனை பேர் ஞானசானதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? கை தூக்குமால. அல்லேலூயா. ஞானசானம் கொடுக்குமா இருக்காது முத்துக்கு. அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? விழிப்பா இருந்தாங்க. 5 கன்னிகைங்க பார்த்துக்கலாம் விடு, வரட்டும், இயேசு பார்த்துக்கலாம். அஜாக்கிரதை. ஒரு நாள் இயேசு வந்தார். 5 கன்னிகள் கைவிடப்பட்டார்கள். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவர் 2 பேர் மாவரிச்சுனா, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டா, ஒருவர் கைவிடப்பட்டானா. ஏமா? ஒருத்தர் விழிப்பா இருந்தாரு, ஒருத்தர் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். மாவு தள்ளிக்கினே சொல்லுவார் சுவிசேஷம். சிஸ்டர், மாவு அரைக்கும் போது ஒருத்தர் தள்ளுவாங்க பாருங்க. அப்போ அரைக்கிறவங்க சொல்லுவாங்களாம் இயேசுவை பத்தி, இயேசு ஏற்றுக்குங்க, ஸ்தோத்திரம், ஏசப்பா நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, இப்படியே சொல்லியிருந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. கேட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்க வரங்க வரங்க வரங்கன்னு சொன்னவங்க அங்கேயே இருந்துரும். இதான் விஷயம். விழிப்பு கிடையாது. எவ்வளவு சொன்னாலும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. விழிப்பா சொல்றோம், பிடித்திருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனம் பாருங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். விழிப்பா இருக்கிறவங்க இருதயத்தை காத்துக்கொள் இருப்பாங்க. இதுல அசுத்தப்படாதபடி, அசுத்தப்படாதபடி. இது தேவனுடைய ஆலயம், இதை பசுத்தமா வச்சுக்கணும், கர்த்தருக்கு வாசம் பண்றாருன்னு சொல்லி அவங்க விழிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை, விழித்திருக்கிற பிள்ளைகள் நீங்க தேவனுக்கென்று மாம்ச சிந்தை இல்லாதவர்களாய், கரைபடாதவர்களாய் காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எந்த ஒரு காரியத்தையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எந்த பாவத்தையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ராத்திரி தூங்கும் பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. 5வது காரியம்,
ஐந்தாவது காரியம், விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். அத 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனெனில் எதிரியான பிசாசானவன் ஆமென் வகை தேடி சுத்தித் திரிகிறான். விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க? உறுதியாயிருந்து போதும். எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இருந்து, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். உறுதியற்றவளா இருப்போமானா விசுவாசம் தூக்கி போயிடுவான். அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதி பாருங்க. உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள்ளும் காத்துக்கொள்வி. உறுதியா இருந்தா பூரண சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. நீர் என்னை விட்டு போன்னு சொல்லாதீங்க, நான் உங்களையே கடைசிக்கு பின்பற்றுவேன் சொல்லி ரூத் சொன்னான் மாமியாரை பார்த்து. கடைசியில் என்னாச்சு? ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உறுதி. அல்லேலூயா. நீ என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கை இருக்கும் ஆண்டவரே. உறுதி. யோபு சொல்றார், உறுதி. உங்க மேலதான் நம்பிக்கை இருக்கும்பா. உறுதியா இருந்த அப்படினாலே இரட்டைத்தனியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. உறுதியா இருங்க. விசுவாசத்துல எப்பவுமே உறுதியா காணப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறதை பார்க்க முடியும். ஆமென். தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் உறுதியாக கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சில பேர் விசுவாசமா இருக்கிற ஆண்டவரே சொல்லுவாங்க, ஆனா விசுவாசத்தை தொலைச்சிட்டு இருப்பாங்க. எங்க தொலைச்சாங்கன்னு தெரியாது. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் சொன்னாரு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் துவங்குகிறவரும் முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப விசுவாசத்தை நம்ம காத்துக்கணும் போனோம். விசுவாசம் சாதாரண விஷயம் நினைச்சிடறோம். விலையேற பெற்றது. அல்லேலூயா. 1 பேதுரு 7ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொருள் அக்னியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கபியோ ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அதனால விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? உறுதியா இருக்கு. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரண தேவாராதனா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
பிசாசுக்கு எதிர்த்து இருப்போமானா ஆண்டவர் அவன் என்ன தருவாராம்? அவன் வைத்திருக்கிற பதுக்கி வச்சிருக்கிற நமக்கிட்ட பிடுங்கி வச்சிருக்கிற நமக்கு கொடுக்கக்கூடாதபடி பெறக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டுக்குள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அதிகாரங்களை பிசாசு பிடிங்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் அவங்க இருக்கு. அதனால ஆண்டு பலவான முந்தி கட்டு நீங்க கட்டினா அவன் உடைமைகள் எல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியும். அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கத்த மனுஷன் ஒப்பு கொடுத்தார். ஆனா மனுஷனும் அதை இழந்து விட்டான். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவரே இழந்த எல்லாவற்றையும் தாரும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிங்க. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தெளிந்த புத்தி விடாருங்க. விழிச்சிருங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. அப்பொழுது உங்களை எதிராளியானவன் ஓடி போவான். சத்துரு வெட்கப்பட்டு போவான். சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தேவ பிள்ளைகளாக நீங்க உறுதியா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல தரித்திருங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவான். வேதனைப்பட்டு ஓடுவான். ஆண்டவரே இந்த நாள்ல வார்த்தை மூலமா அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே. ஓ ரீபாலா சந்தரபாலா நிகரபாலா. நான் ஆசீர்வாதத்துக்குரிய ஆளு. நான் சுதந்திரிக்கிற ஆளு. என் சுதந்திரத்தை பெறக்கூடாதபடி நடைபெறுகிற பொல்லாத ஆவியை பார்த்து நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஓடி சாத்தானே உனக்கு நான் எதிர்த்து இருக்கிறேன். இயேசு என் கூட இருக்கிறார். என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன் தலையை நான் நசுக்கிற இயேசுவின் நாமத்தில். இபாலா ஷகலலலலலலவா இபாலலலலலவா. என் உயிரான இயேசு உயிரோடு உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு
ஜெபித்து நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் விதைப்புக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம யாராவது ஒரு காணிக்கை பாடுப்பாங்க. யார் பாருங்க? பாடுவதற்கு முன்பாக பாஸ்டர் ஸ்டீவன் சுந்தர் அவருடைய மனைவி பாஸ்டர் வந்து காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் பரிசுத்த நல்ல பிதாவே, துதிக்கிறோம் ராஜா. இந்த காலவரையிலே நாங்கள் போய் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் இந்த கிருபை நாளில் வெளிப்பட்டபடியா ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கடந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தராவே பதில் கொடுக்கிறவரா இருக்கு. ஆரம்பம் முதல் முடிவு வரணும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த உலகத்தில் இருக்கிறபடியா நன்றி நகரை உலகத்தோடு துணைக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக முக்கியமான நேரங்களில் நாம் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கொடுங்கள் அப்போது கூட கொடுக்கப்பட சொல்லுகிறேன். ஆண்டவரே, 7 விதவை ராஜா அவர்கிட்ட இருந்த 2 காசு தான், அதை அப்படியே உங்களுடைய சமூகத்தில் விதைத்தாள். ஆண்டவரே, அவள் 1000 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டாள். எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே கொடுக்குறாங்களோ அத்தனை பேரை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்க எல்லா வகையிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த ஆண்டவரே. 7 விதவை நீங்க மெச்சி கொண்டீங்க ஆண்டவரே. இருந்ததே உங்களுடைய சமூகத்துல கொடுத்தபடியா ஆண்டவரே அவங்க மெச்சி கொண்டீங்க. எல்லாரும் ஆண்டவரே பரிசனை இருந்ததை கொஞ்சம் எடுத்து கொடுத்தார்கள். இருந்ததை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல கொடுத்தபடியா உங்களுடைய மெச்சி கொண்டீங்க ஆண்டவரே. அதே போல உங்க பிள்ளைகள் உமக்காக உகந்த காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவரே. உண்மை நேசித்து கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அது உதவி செய்ய கொடுக்கிற காணிக்கை ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வதித்து பிள்ளைகளை பருகி பெருக பண்ணுங்கப்பா. கேட்ட வசனத்தின்படியே 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாத உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தை அப்படியே பிள்ளைங்களுக்கு குடும்பத்துல சபையில அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. அற்புத அதிசயங்களை செய்யும் நாமம் மகிமைப்படும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். பாடுவோம் கர்த்தர் காணிக்கை செய்யும். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல் ஐயா.
காலங்களில் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னீங்க. சத்ருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. நாளை சத்துருக்குடைய வாசஸ்தலங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருடைய வாசல்களை சுதந்திரிக்கட்டும் அப்பா. என் பிள்ளைகள் எத்தனை நன்மைகள் அடைய முடியாமல் போனதோ, சத்துரு அவர்களுக்கு எதிராக நின்று எந்த ஆசீர்வாதங்களால் சுதந்திரிக்கப்படக்கூடாமல் தடை செய்தானோ தடைகளை கத்த இன்றைக்கு நீக்குகிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே எல்லா சத்துருக்களை கத்தர் நிறுவனமாக ஸ்தோத்திரம். சுதந்திரிக்கப்படுகிற நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. வினாத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே வினாத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல பிரகாரங்களையும் குமார்ப்பதற்காக கையில் போட்டு